எல்லோருக்கும் வணக்கம், இரவு வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மூலிகை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டை கரந்தை. சரிங்களா? அல்லது வந்து சிவகரந்தை, விஷ்ணு கரந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பூ இருக்கும். செடி இப்படி இருக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, வயல் ஓரங்கள்ல, நல்ல நீர்ப்பாங்கான இடங்கள்ல, ஆற்று ஓரங்கள்ல நெறைய முளைச்சு கிடக்கும். இது வந்து ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இந்த மூலிகையோட தாவரவியல் பேர் வந்து ஸ்பெரான்தஸ் இண்டிகஸ். தாவரவியல் பேர் வந்து ஸ்பெரான்தஸ் இண்டிகஸ். இதுக்கு வேறு என்னென்ன பேர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா, விஷ்ணு கிரந்தை. சரிங்களா? அடுத்து வந்து சிவகிரந்தை, மொட்டை கரந்தை. இந்த பூவ பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டை தலை மாரி இருக்கும். மொட்டை கிரந்தை. இந்த மாரி வேறு வேறு பெயர்கள் இருக்கு. ஆங்கிலத்தில ஈஸ்ட் இந்தியன் குளோப் திஸ்டில் அப்படின்னு சொல்றாங்க. ரைஸ் ஃபீல்டு வீட். ரைஸ் ஃபீல்டு வீடுனா, இந்த விவசாய நிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அது களையா முளைச்சிருக்கும். இது ஆக்சுவலா களை கிடையாது. இது பயங்கரமான ஒரு நெறைய அற்புதங்கள செய்யக்கூடிய மூலிகைகள். சித்தர்கள் 1, 2 பேர் அத பயன்படுத்தி அற்புதமா வாழ்ந்திருக்கிறாங்க. என்னன்னா, நுரையீரல் நோய், யானைக்கால் நோய், இரத்த சோகை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை வலிகள், மூலம், மூச்சிரைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுக்கடுப்பு, வாந்தி, இருமல், விரைவீக்கம், பெருங்குடல் வலி, அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் தளர்ந்து போகுதல், அ மனக்கோளாறு, சரிங்களா? ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி இதய நோயி, இன்னொரு முக்கியமான விஷயம் 48 நாள்கள் வந்து இந்த விஷ்ணு கந்தை அல்லது என்ன பண்ணுது கொட்டை கரந்தை இலையோ சமூலமோ இதை வந்து நீங்கள் 48 நாள்கள் தொடர்ந்து இந்த பொடியை வந்து வேறு சில மூலிகைகளோட சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எய்ட்ஸ் நோய் கூட குணமாகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் கூட ஒரு சில புற்றுநோய்கள் சரியாகிற அளவுக்கு இதில் வந்து ஒரு அற்புதமான நிறைய வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மூலிகையை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா கரிசாலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையோட இலை, பொடுதலை இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 1, 2 மூலிகை கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், தைலமா காய்ச்சி தலைக்கு தடவி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட இந்த மூலிகையோட இலை பொடியையும் கரிசலாங்கண்ணி இலை பொடி இதெல்லாம் வந்து தேன் குழச்சி உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தாலும் இந்த இளநரை பிரச்சனை வந்து தீரும்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி இந்த நிறைய குறிப்புக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிந்ததை ஷேர் பண்ணேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.